தமிழ்நாட்டை கடந்து இந்தியா கூட்டணியை பொறுத்தளவு தமிழ்நாட்டை கடந்து இந்தியா கூட்டணி மற்ற இடங்களில் வந்து வலியுறுத்தியாக சார் காணப்படுகிறது. பிஜேபி பெரும்பான்மையோட இருக்கிற மாதிரி ஒரு அது வந்து அவங்களுக்கு இருக்கிற மீடியாவை பயன்படுத்தி, அவங்களுக்கு இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தி, சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஒரு தவறான கட்டமைப்பை பிம்பத்தை உருவாக்குறாங்க. நீங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற அலையன்ஸ் பாருங்க, மகத்தான வெற்றி பாருங்க. பீகார்ல இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் எங்கேயுமே மக்களை சந்திக்க போக முடியல. ஆனா தேஜஸ்வி போற இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. எனவே இன்னைக்கு என்னன்னா, எதிர்கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி தான் ஒரு வலுமிக்க கூட்டணியாக பல மாநிலங்கள்ல, வட மாநிலங்களிலேயே ஏற்பட்டு, வட மாநிலங்களே நான் சொல்றேன், தமிழ்நாடு அல்ல, வட மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய கோட்டையா இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்லயே இன்னைக்கு கோட்டை விடக்கூடிய நிலைமைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து குழப்பம் எங்கிருந்து உருவாகுதுன்னா, பிஜேபியுடைய பிரதமரா வந்து பிரதமர் வேட்பாளரா மோடி இருக்காரு. இந்திய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? அதாவது இந்த நாட்டினுடைய ஜனநாயக கோட்பாடு அடிப்படையில் பார்த்தா ஒரு ஆக மொத்தம் ஒரு நபரை மட்டும், ஒரு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் ஒரே ஒரு நபரை முன்னிறுத்தி நீங்க வந்து பிரதமர் வேட்பாளர் சொல்லி நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டா உங்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, லட்சியம் கிடையாதுன்னு அர்த்தம். நாங்க என்ன சொல்றோம்? நாங்க ஒரு கொள்கையை வச்சிருக்கோம். இந்திய நாட்டினுடைய மதசார்பின்மைக்கு வாக்களியுங்கள், மாநில சுயாட்சிக்கு வாக்களியுங்கள், கூட்டாட்சி தத்துவத்துக்கு வாக்களியுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சிறுபான்மை சகோதரத்துக்கு வாக்களியுங்க என்கிற இந்த லட்சியத்துக்கு நாங்க வந்து சொல்றோம். நீங்க ஒரு நபரை மட்டும் முன்னிறுத்துறீங்க. கொள்கை முக்கியமா நபர் முக்கியமானு பார்த்தா கொள்கை தான் முக்கியம். அந்த கொள்கை நாளைக்கு வெற்றி பெறுகிற போது யாரை வேணாலும் பிரதமராக தேர்ந்தெடுக்கலாம். கடந்த தேர்தலில் இதான் அனுபவம். விபி சிங் பிரதமராக வந்த போது பிரதமர் வேட்பாளராக முன்மொழிஞ்சோமா? இல்லையே, அவர் தானே இமாலய சாதனை படிச்சாரு. எனவே நிச்சயமா இந்த கொள்கைக்கு மக்கள் வாக்களியுங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் தேர்தல் பணியாற்றுறோம். ஒரு நபரை முன்னிறுத்தி நாங்கள் செய்ய விரும்பல. இந்த கொள்கை வெற்றி அடைஞ்ச பிறகு இந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் பிரதமராக வருவோம்.